If the equations kx minus 2y equal to 3 and 3x plus y equal to 5 represent two intersecting lines. Okay, two intersecting lines at unique point. ஸோ முதல்ல நமக்கு intersecting linesனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு லைன். ஸோ கேஎக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 2y வந்து இந்த மாதிரி ஒரு லைன் இப்படி இருந்ததுன்னா, இன்னொரு லைன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்செக்டிங் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்செக்டிங் பாயிண்ட். கிளியர்? இந்த மாதிரி ஒரு யூனிக் சொல்யூஷன். இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கும். தட் மீன்ஸ் ஒன் சொல்யூஷன் இருக்கும். Then we call it as intersecting lines. Intersecting lines and consistent. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது நம்ம எப்படி அரைவ் பண்ணுவோம் அப்படின்னா, a1 by a2. Okay. a1 by a2 is not equal to b1 by b2. இப்போ இதுல a1 a2 என்ன அப்படின்னா, நம்ம ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ax plus by plus c equal to 0. ஓகேவா? இதுதான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்மளுடைய ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம். kx minus 2y equal to 3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x plus y equal to 5. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். சரியா? தட் இஸ் kx minus 2y, இந்த 3 இந்த பக்கம் வந்தா minus 3 equal to 0. இது 3x plus y minus 5 equal to 0. இந்த 5 இந்த பக்கம் வந்தா minus 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாட் இஸ் a1 a2 அப்படின்றத எழுதணும். a1ன்றது என்னது? x ஓட கோஎஃபிஷியன்ட். கிளியரா? x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் a1. So a1 is k. a2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் b1 வந்து y ஓட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 2. b2 என்னன்னு பார்த்தோம்னா y ஓட கோஎஃபிஷியன்ட், இங்க என்னது 1y தான் அர்த்தம். 2 பாருங்க மைனஸ் இருக்கு, அதனால இங்க -2 போடணும் கண்டிப்பா. then this is 1. c1 is -3, c2 is -5. கிளியரா? இப்போ நம்ம இந்த இது அரைவாகுதா அப்படின்னு பார்க்கணும். அரைவாகி நமக்கு என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து k கண்டுபிடிக்கணும். a1 by a2 என்ன பாருங்க? k by 3. ஓகே, a1 is k, a2 is 3. That is not equal to. ஓகேவா? not equal to b1 என்ன பார்த்தீங்கன்னா -2 by 1. ஓகே, now இப்போ இந்த இடத்துல k இருக்கு. k will be not equal to, இந்த 3 இங்க வந்தா என்ன வரும்? -6. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா k -6 மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி எந்த வேல்யூவா வேணா இருக்கலாம். நமக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ k should not be equal to -6. சரியா? இந்த not be equal to ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். k should not be equal to -6. k -6க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாமே ஈக்குவல் ஆயிடும். அது இன்டர்செக்டிங் லைனே கிடையாது. அப்போ k is not equal to -6. Your answer.